தமிழே உயிரே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழனின் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்று கவிஞர் காசி ஆனந்தத்தின் கவிதையை தொழுது தமிழன்னையை வணங்கி இந்த காணொளியை நான் தொடங்குகின்றேன். நாம் முன்னரே 2 காணொளிகள் பதிவிட்டிருந்தோம். 100 நாளில் குரூப் 4 மற்றும் குரூப் 1 பேசிக், அதாவது பாடத்திட்டம் என்ன அப்படிங்கிறத அறிஞ்சு பாடத்திட்டத்தை முழுமையாக நம்ம பயில்றதுக்கான ஒரு அட்டவணை, கால அட்டவணை, டைம் டேபிள் அப்படிங்களா, அதை நான் ஒரு 80 நாட்களுக்காக, அதாவது டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் 40 நாட்களை தான் அடங்கியிருக்கும். அதை நம்ம ரிவிஷனோடு சேர்த்து 80 நாட்களுக்காக கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். அப்படி பார்க்கும்போது முதல் வாரத்தில் ஒரு 6 நாட்களை நம்ம இன்றோடு கடந்து விட்டோம். 6 நாட்கள்ங்கிறப்ப ஒரு 3 நாட்களுக்கு உண்டான சிலபஸை நம்ம கவர் பண்ணியிருப்போம். இதே பெரும்பாலான பகுதியை கவர் பண்ணியிருக்கலாம். அதாவது தமிழ் இலக்கணத்தில் பெரும்பகுதியே எழுத்திலக்கணத்தில் நம்ம கவர் பண்ணியிருப்போம். அந்த 15 கேள்வியில் ஒரு 10-12 கேள்வி அடிக்கிற அளவுக்கு நம்ம இப்போ தயாரிப்போம். இன்னும் சேர்த்ததுக்கே பிரித்தலுக்கு தான் நம்ம இந்த பேசிக் தெரிஞ்சினாலும் சேர்த்ததுக்கே பிரித்தலுக்கு நம்ம போட்டுடலாம். யூனிட் 6 தமிழக வரலாறை பொறுத்த வரைக்கும் இந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், பெண்களின் பங்கு முடிஞ்சிருச்சுன்னா இந்த சீர்திருத்த இயக்கங்கள், தொல்லியல் சான்றுகள் தான் இருக்கும். அது பெரிய அளவுக்குலாம் இருக்காது. இன்னும் என்ன பெரியாரை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நீதி கட்சி, அது இல்லாமல் இந்த தமிழகத்தில் அங்கங்கே இந்த ராமலிங்க அடிகளார் இவர்கள் போன்றவங்க, அப்புறம் வஉசி, வாஞ்சிநாதன் இவங்களோட பங்கெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கான வேர் டு ஸ்டடி, எங்கே படிக்கிறது, எப்படி படிக்கிறது, இதெல்லாம் நம்ம முன்னரே காணொலியாக பதிவிட்டுட்டோம். அப்போ இந்த காணொலி எதற்கு அப்படின்னா, இந்த ஒரு 6 நாளுக்கு பிறகு, 6 நாள்னால் ஒரு 12 நாள், புதன் வியாழனோட இந்த முதல் வேர் டு ஸ்டடிக்கான இது முடிஞ்சிடும். எங்கு படிப்பது அப்படின்னு நான் கொடுத்திருந்த முன்னரே பதிவிட்டிருந்த காணொலிக்கான தரவு அப்படிங்கிறத நம்ம முடிச்சிருவோம். சரி, அதுக்கப்புறம் நம்ம எங்கே படிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி. இந்த 7 சொல்லதிகாரம் தமிழ் இலக்கணத்தில் இலக்கண பகுதியிலேருந்து 25 கேள்விகள் இடம்பெறுது. அதில் எழுத்திலக்கணத்திலேருந்து 15 கேள்விகளும், இந்த சொல்லதிகாரத்திலேருந்து 10 கேள்விகளும் இடம்பெறுது. அந்த சொல்லதிகாரங்கிறது பெரிய அளவுக்கு இருந்திருக்காது. வேர்ச்சொல், வினைப்பெயர், வினையாளனின் பெயர், இந்த வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்றை கண்டறி, இந்த மாதிரி கேள்விகள் தான் இடம்பெறும். அது அப்புறம் அழகு 1 ஒரு முழுவது ஒரு ரிவிஷன், இந்த ஓரெழுத்து ஒரு மொழி, இதெல்லாம் பார்த்துட்டு அழகு 2க்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதுவுமே அடுத்து ஒரு 6 நாட்களுக்கு தொடரும். முதல் 12 நாட்கள் இதோட முடிவடையும். அப்போ அடுத்த 12 நாட்களுக்கான வேர் டு ஸ்டடி இந்த காணொலி எங்கு படிப்பது அப்படிங்கிறது இந்த காணொலி கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அப்போ இந்திய வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், இது நமக்கு ஜிஎஸ் பார்ட்டில் இடம்பெறுது. கணிதத்துக்கான வேர் டு ஸ்டடி இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பயின்றது போதும். இனிமேல் கணிதத்துக்கு வேறு நம்ம சதவீதத்தை இல்லை சிம்பிளிஃபிகேஷன் இந்த மாதிரி சுருக்குகிற மாதிரி போயிடுவோம். மற்ற அனைத்தும் இந்த காணொலியில் கிடைக்கும். இதை நான் உங்களுக்கு இந்த வேர் டு ஸ்டடி கொடுக்கறதுக்காகத்தான் இந்த காணொலி வந்தேன். இந்த வாரத்தில் நம்ம விடுபட்டதெல்லாம் காணொலியாவோ இல்லை ஒரு ரிவிஷன் வீடியோவாவோ இந்த 10 நாளைக்குள்ள உங்களுக்கு வந்துடும். தொடர்ந்து பின்பற்றுங்க. எல்லாமே எளிமையானது தான். நம்மளும் வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம்.